டொனால்ட் ட்ரம்ப்போட எக்கனாமிக்கல் பிளான்ஸ் வந்து எப்படி இருக்கும், எக்கானமி ஸ்டேபிளா இருந்ததுன்னா அவர் ஏதோ பேசி ட்வீட் போட்டு இல்ல பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட்டிட்டு வந்து அப்படியே அந்த எக்கானமியை வந்து இன்ஸ்டேபிளா ஆக்கிடுவாரு. இன்ஸ்டேபிள் ஆன உடனே நிறைய பேர் வந்து எக்கானமியை வந்து ஐயோ இன்ஸ்டேபிள் ஆயிடுதே அப்படின்னு வந்து எல்லா மக்களும் கத்துனாங்கன்னா இவர் வந்து என்ன சொல்லுவாரு, இல்ல நான் டாரிஃபை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன், நான் டெம்பரவரியா 90 days சஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்டேபிள் எடுத்துட்டு வருவார். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டும் வந்து ரொம்ப வாலடைலா இருக்கும். ஹவுசிங் பிரைசஸும் அமெரிக்கால வந்து பயங்கரமா வாலடைலா இருக்கும். லிட்ரலாவே உங்களுக்கு வந்து ஹவுசிங் பிரைசஸ் வந்து கீழே போகும், இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகும், நிறைய பொருட்களோட விலை வந்து அதிகமாகிட்டே இருக்கும், பொதுமக்கள் இடையே பயங்கர சலசலப்பு இருக்கும். அதே மாதிரி செனேட்டர்ஸும் ஜட்ஜஸும் ட்ரம்ப் பண்ற விஷயத்தை வந்து அப்போஸ் வந்து பண்ணுவாங்க. அதாவது இவர் மேல நிறைய கோர்ட் கேஸ் இருக்கிற மாதிரி இவரும் வந்து அந்த கோர்ட் கேஸை வந்து பண்ணுவார். இப்ப உதாரணத்துக்கு வந்து ஹார்வர்ட்ல வந்து கோர்ட் கேஸ் வந்து வந்துருச்சு, ஹார்வர்டுக்கும் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கும் கோர்ட் கேஸ் வந்துருச்சு. அதே மாதிரி அவர் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பயங்கரமா நெகட்டிவா ஆக்ஷன் எடுப்பார். அதனால இப்ப புதுசா ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வரமாட்டாங்க, விசா கொடுக்க மாட்டாங்க, அமெரிக்கன் யூனிவர்சிட்டி வந்து லாசஸ் ஆகும், யாரெல்லாம் அவர் சொன்ன பேச்சு கேட்கலையோ அவங்கள பழி வாங்குவாரு அப்படின்ற 6, 8, 12 இந்த பாவங்களை ஆக்டிவேட் செய்வதுதான் டொனால்ட் ட்ரம்ப்போடைய ஒரு மிகப்பெரிய வேலையாக இருக்கும். அவருடைய ஹாரோஸ்கோப்ல இது ஒரு மிகப்பெரிய வீக்னஸ். நான் அதை பண்ண போறேன், இதை செய்ய போறேன், அப்படி பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன்ட்டு அந்த எக்கானமியே வந்து ஒரு கிராஷ் ஆகி அமெரிக்கன் டாலரோட மதிப்பு உலக சந்தையில கீழே இறங்கி கோல்டோட விலையை வந்து பண்ணிடுவார். அவருடைய ஹாரோஸ்கோப்ல ஒரு மிகப்பெரிய வீக்னஸ், எஸ்பெஷலி தசாம்சத்துல அவருடைய வீக்னஸ். அவருக்கு வந்து பலி கொடுக்கறது தான் தெரியுமே ஒழிய விட்டு கொடுத்து அந்த விஷயத்தை சால்வ் பண்ணுவோன்றது வந்து தெரியவே தெரியாது. அதனால நீங்க வந்து 6, 8, 12 வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பலியானது வந்து எஜுகேஷன். அதே மாதிரி எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விசா, எஜுகேஷன்ல போய் சேர்றவங்க அந்த அமெரிக்கன் எஜுகேஷனை படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிற மட்டும் போகாதீங்க, ரொம்ப ரொம்ப பயங்கர ப்ராப்ளமேட்டிக் ஆகிவிடும். ரெண்டாவது, அமெரிக்கா வந்து வார் பண்ணி எல்லா எக்கானமியும் வந்து வாருக்கோசரம் செலவழிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சண்டை போடுறதே அவங்க மெயின் தொழில். அப்படி இருக்கும்போது அது எல்லாமே ரெஃப்யூஜி மைக்ரண்ட்னால தான் கீழே போனாங்கன்னு சும்மா கம்பி கதை கட்டுவாங்க. அதனால மைக்ரண்ட் மேல ஆக்ஷன் வந்து அவங்க வந்து பயங்கரமா எடுப்பாங்க. அதனால அந்த உள்ளூர்ல இருக்கிற எக்கானமியும் வந்து ஆடும். நிறைய வேலைக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் வேலைக்காரிகள்லாம் கிடைப்பாங்க, டிரைவர்லாம் கிடைப்பாங்க, அங்க டிரைவர் வேலைக்காரிகள்லாம் கிடைக்க மாட்டாங்க. அது இன்னும் வந்து அக்ரவேட் ஆகும். மூன்றாவது வந்து டாலர் கோல்டு பேரிட்டியில பாத்தீங்கன்னா டாலரோட விலை வந்து பயங்கரமா கீழே இறங்கி கோல்டோட விலை வந்து வர 4 வருஷத்துல 14,000 கூட டச் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நிறைய கோர்ட் கேசஸ் வந்து இருக்கும். கவர்மெண்ட் சர்வெண்ட், காமன் மக்கள், அதெல்லாமே அன்பிரசிடென்டட் லெவல்ல கோர்ட் கேசஸ் வந்து டொனால்ட் ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் மேல இருக்கும். அதனால நிறைய அதிருப்தி இருக்கும், பயங்கர அதிருப்தி அலையாக இருக்கும். இந்த ஆள் எப்படா இறங்குவான், இந்த ஆள் எப்படா வந்து இந்த இடத்த விட்டு போவான்ற மாதிரி இருக்கும். விலைவாசியும் வந்து பயங்கரமா ஏறிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க அமெரிக்கால வந்து வீடு வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய பேட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி பிரைசஸ் வந்து வாங்காம எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டினால பயங்கரமா கீழே போகும். ஃபுட்டோட விலைவாசி மற்றதோட விலைவாசி நிறையா இருக்கும். அதை தவிர வரதுனால நிறைய பேரை வேலையை விட்டு தூக்குவாங்க. அமெரிக்கால ட்ரம்ப் இஸ் அ டிசாஸ்டர். அதாவது வரும்போதே பப்ர பேன் ஊதிண்டு நான் வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னது அவருடைய 2ஆம் பாவம் வந்து ரொம்ப வீக்கான பாவம். அவரால் சொல்றத வந்து
செய்யவே முடியாது. அவருக்கு அது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும். அவருக்கு கரிஸ்மாவை தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த கிரிப்டோ கரன்சி அது இதுனால அவருக்கு ஃபைனான்சியலா அவங்களுடைய குடும்பத்திற்கும் வீட்டிற்கும் இவர் வந்து பயங்கரமா சொத்து சேர்ப்பார். அதே மாதிரி இவர் தேர்ட் டேர்ம் வரதெல்லாம் வந்து இம்பாசிபிள், இப்பவே சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்மே வந்து இவர் இம்பீச் ஆகாம தப்பிச்சார்னா பெரிய விஷயம். அதனால அமெரிக்கா எக்கானமி வந்து 6, 8, 12 சுழற்சியில் போகிறது. மிகப்பெரிய டிராஜிக்கலா நிறைய விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி இவர் என்ன நினைக்கிறாரு, விளாடிமிர் புட்டின் வந்து ரஷ்யால வந்து ஜெலன்ஸ்கி மேலையும் இது யுக்ரைன் மேலையும் வார நிறுத்திடுவான்னு. கண்டிப்பாக நிறுத்தாது இந்த வார். திருப்பி திருப்பி புட்டின் வந்து யுக்ரைன் மேல வந்து அடிச்சு கலாட்டா பண்ணி அந்த நாடெல்லாம் வந்து கிராப் பண்றதுக்கு பார்ப்பாரு. அதனால நேட்டோ அந்த சம்பந்தப்பட்ட அலையன்ஸ் மக்கள்லாம் வந்து ரொம்ப பேடா ஃபீல் பண்ணுவாங்க. அதை தவிர அமெரிக்காவை நம்பி பல விஷயங்களை வந்து பண்ண மாட்டாங்க. சைனா வந்து தாய்வானை வந்து படை எடுக்க போறோம் அப்படி இப்படின்றது வந்து மிரட்டும். அதனால 6, 8 சுழற்சியில் சிக்கி கொண்டு இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். அதனால அமெரிக்கா வந்து இப்ப சரியா போயிடும் அப்ப சரியா போயிடும்ன்றது கிடையாது. இந்த வருடம் முழுக்க இன்ஸ்டெபிலிட்டி தான் இருக்கும். இந்த வருடம் முழுக்க ஏதாவதுன்னா அவர் வந்து உடனே ட்வீட் போட்டு அதை வந்து கலைச்சிருவாரு. ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோடு, ஒரு தூர திருஷ்டி இல்லாத நோக்கத்தோடு அதை எப்படி சால்வ் பண்ண முடியாதுன்ற ஒரு ட்ராஜடியோட தான் அந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து போவாரு. போன வாட்டி மீடியாவை எதிர்த்த மாதிரி இந்த வாட்டியும் மீடியாக்காரங்க அவரை எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை வந்து வந்துடும். அதனால அமெரிக்கா இஸ் இன்ஸ்டேபிள். ஹாரோஸ்கோப் படி வெரி வெரி இன்ஸ்டேபிளான டைம். காலச்சக்கர தசால ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் டைம். நான் அதை வந்து எலாபரேட்டா பேசவில்லை, அதனால நீங்க இதை பார்த்து கொள்ளுங்கள். இது வந்து அமெரிக்கால பசங்களை அனுப்புறது, அமெரிக்கால படிக்க வைக்கிறது, இதெல்லாம் செய்யாதீர்கள். இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம்.